என்ன செய்ய வேண்டும், எந்த தேவைகள் இருப்பது என்பதை இந்த அற்புதமாக ஒரு சுகாதாரத்தோடு இந்த கழிப்பறை வசதிகள் முதற்கொண்டு காவல்துறை நிழல்குடை முதற்கொண்டு அனைத்து ஏற்பாடுகள் மட்டுமல்ல, இந்த பகுதிவாழ் மக்கள் எதை நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, சாலை பழுதாக இருந்தாலும் சரி, எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் இந்த சங்கத்தினுடைய தலைவர் பீட்டர் அவர்களும் அவர்களோடு இணைந்து படுகின்ற செயலாளர், நிர்வாகிகள், பொருளாளர் அத்தனை பேரும் மிக அற்புதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நிர்வாகிகளை தமிழ்நாடு வைகத்துறை பேரமைப்பின் சார்பாக உள்ளமான மனதார நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று மத்திய மாநில அரசுகள் நம்முடைய பணிகளுடைய பிரச்சனை உற்று நோக்கப்பட வேண்டும். இப்பொழுது சென்னையிலே மனிதர்களே இல்லாமல் ரோபோ மூலமாக ஒரு கட்டிடம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், சொன்னார்கள், அதையெல்லாம் நீங்கள் எப்படி செவி கொடுத்தீர்களோ என்று எனக்கு தெரியவில்லை. வருங்காலத்தில் சாமானிய மனிதர்கள் இல்லாத நிலையை உருவாக்குவதற்கு கார்பரேட் கம்பெனிகள் கங்கணம் கட்டிக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். வியாபாரி வந்து விஷத்தை விற்க மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சு ஒரு பழ வியாபாரி ஒரு கூட நிறைய ஒரு ஆப்பிள் வச்சிருந்தாலும் அந்த கூடையோட ஒரு 10 பழம் அணிட்டு வச்சுக்கேன், குப்பை வண்டியில தட்டுவான். அவனுக்கு வந்து ஒரு 5000 நஷ்டம் தட்டுதான். நீங்க வந்து சொல்லாண்டா, நீங்க வந்து செக் பண்ணாண்டா, நீங்க சொல்லி எங்களுக்கு பாடம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்களும் எங்களை சார்ந்தவங்களும் நல்லாதான் இருக்கணும்னு நினைக்கிறோம்.